உங்கள் வீட்டு ஹாலில் இந்த கண்ணாடி கிளாஸ் நிறைய கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 5 மிளகு, 7 மிளகு, 11 இந்த எண்ணிக்கையில் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் தாராளமாக அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. இதை உங்கள் வீட்டு ஹாலில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். இது பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கல்லுப்பு உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே கொண்டு வராது. கண்டிஸ்டி அந்த வீட்டுக்குள்ளே வராது. யாராவது நெகட்டிவ் எனர்ஜியோடு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, உங்கள் வீட்டை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிடும்பாங்க. இது எல்லாமே 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏதாவது கால்படாத இடத்துல செடிகளுக்கு கொண்டுட்டு போய் கூட நீங்கள் போட்டுருங்க. பச்சை கற்பூரம் நீங்கள் தாராளமாக வைக்கும்போது பணம் ஈர்ப்பு தன்மை அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும். கண்ணாடி கிளாஸில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு அல்லது 2 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது உங்கள் வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைக்கணும். நான் அடிக்கடி பதிவில் சொல்லியிருக்கேன், வடகிழக்கு பகுதி ஆன்மீக ரீதியாக பாசிட்டிவிட்டி கொண்டு வர இடக்கூடிய இடம், வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கிற இடம். அந்த இடத்துல அதாவது வடகிழக்கு பகுதி எப்போவுமே எதுவுமே இருக்கக்கூடாது, கனமான பொருள் எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அடிக்கடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். உங்கள் வீடு எப்போவுமே உங்கள் வீட்டில் பிரச்சனை, அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி இருக்குது, வீட்டில் பணம் வரவே மாட்டுக்கு, ஏதாவது செலவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டோட வடகிழக்கு பகுதியில் இந்த கண்ணாடி கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். நிச்சயமாக உங்கள் வீடு பாசிட்டிவாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே சண்டை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை உங்கள் வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வைக்கும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டு பிரச்சனை எல்லாம் சரியாகும். சொன்ன மாதிரி இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக மாற்றங்கள் நடக்குங்க.